என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ பார்க்கலாமா? காப்பாத்த யாரும் இல்லையா? ஓஹோ, காப்பாத்திட்டு இருங்க வர. ஆட பைத்தியம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரே மருந்து அறிவை தொடர்ந்து முரட்டு வேலை பார்த்த முட்டாள் பைபிள்களோட சிறப்பு சம்பவங்களை தான். அறிவை ஆஃப்லைன்ல போட்டு ஆகாதபடியா, சிந்தனை சுவிட்ச் ஆஃப் பண்ண விளங்காதபடியா, செல்றைய எப்படி போட்டுருக்கு கட்ட உள்ள வெயிட்டிங், அந்த மண்ட கோளாறுகளை கட்டி கழிக்க உள்ள கூட்டி போனங்கறதுனால அதெல்லாம் வரணும் வீடியோல. ஒண்ணும் வராது, இது அடுத்த வீடியோல வரணும் நினைக்கிறேன். அண்ணன் இயற்கையோட இணைஞ்சாரு. அக்குல மாட்டாட்ட ஐயோ, வரப்போகுது. காட்டு பண்ணியா மாடா? இவரு மாடா வரல. என்னவோ அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் டாக்டர் அம்மா குழந்தைகள் நல ஐடி கார்டை பாத்துக்கிட்டு இருக்கு. நல்லா பாரு, பாக்குது அந்த ஃபேஸையும் கரெக்டா இருக்கு. இந்த மூஞ்சி தான் அங்க இருக்கா. என்ன கொரோனா பேட்ச்னு போட்டுருக்கு. அண்ணன் இறங்குனாலே அலப்பறல ஊதிக்கிட்டே ஒதுங்கி போயிருங்க. காவல்துறை அவருக்கு நண்பன். ஐயோ, ஏன் ஒரு படியே ஊதக்கூடாது. ஐயோ, பப்ளிக் பிளேஸ்ல ஊதக்கூடாது. தீப்பந்தத்தை வச்சு துரத்துறாவது ரொம்ப சவுண்ட் கேட்க மாட்டோம். தக்காளி டேய் மாப்ள கர்றாவனே கால் உனக்கு பால் உனக்கு. ஆடப்பாவிகளா, ஏடா யானையே நீங்க துரத்துறீங்களாடா? அதுவும் ஓடுது பயந்து. 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவன் எடுக்கல சொர்க்கிட்ட 20 வீடியோ எடுப்பேன். ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க ஐயாவுக்கு ஸ்கெட்ச போட்டாங்க. எரிமலையில குளிச்சா துடைக்க முடியாது. மெண்டல் கிளவா அடிச்சு போட்டானா? அடைக்கவே முடியாது. நண்பர்களே, இங்க அவசர கால வழி வச்சிருக்காங்க. நெருப்பு பத்தி எரியும் போது தப்பிச்சு ஓடுறதுக்காக. போகும்போது நீங்க புலியும் கூட்டிட்டு போற மாதிரி. ஐயோ, எனக்கு தெரியக்கூடாது, டைட்டா இருக்கணும் கட்டி விட்டது. கட்டி விட்டது. அண்ணன் எக்ஸலண்டா எரிச்சலா வாரி வச்சாச்சு. எடுத்தா ஐயோ பண்ணிட்டாரு. காபி கொட்ட மாதிரி டீ கொட்டேன் ஏதாவது. ஐயோ, என்னது தெரியுது. அவரு கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. என் தெய்வத்துக்கு மாறு வேஷமா? போன் நிலைமை ரொம்ப மோசமா. உதவி செய்யாத உறவுக்கு என்ன அர்த்தம்? முடிச்சுக்க, இனிமே பிரச்சனையே வராது. பத்திரமா யூஸ் பண்ணிக்க. என்டர்டெயின்மெண்ட் இல்லனா குறுக்கு ஒரு வெட்டு போட்டு தையல் போடும்போது அந்த பார்டர்ல ஜரிகை வச்சு பூ டிசைன்ல தூங்கிட்டாருப்பா. அது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். காப்பாத்துறது கஷ்டம். சூப்பர். அடப்பாவத்தை எவன்டா விட்டது? பாவண்டா அது. போட்டுக்கிட்டு இருக்கான். கீழ வந்துச்சு. பாட்டியா இல்லையா? சூப்பர். வைவு முத்தி போச்சு. கண்ணின் மணி, கண்ணின் மணி. சரியா ஒண்ணுதான். கலத்தா தெரியும். உங்களுக்காக தான் வந்திருக்கேன் ரசிக பெருமக்களே. ஐயோ ஐயோ, பாரு இதுக்குடா உள்ள விழுந்து. ஏரியாக்குள்ள காப்பாத்தணும். பால குடும்பத்தை ஓ, ஆஃப் பண்றது கத்து கொடுக்குறாங்க. எங்க வச்சு எங்க அடுப்பு பத்திக்கிச்சு, ஆண்டி சுத்திக்கிச்சு, மார்க்க ஒருக்க. அடங்க, அவர் தெரியுதா இல்லையா? காப்பாத்துறது போதும். மாலை மங்கும் நேரம், கடற்கரை காற்றின் ஈரம், இலகிய மனம் திளைத்தேன். ஒரு செருப்பையும் தொலைத்தேன். அருமையான பதிவு தோழர். இந்த வேலையை செய்யறது என் இனத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. என்னது போலீஸ் இங்கெல்லாம் காம்பு கட்டி கொடுத்து அடப்பாவியா. சரி, சம்பளத்தையாவது ஏத்தி கொடுத்தா என்ன? என்னடா வாழ்க்கை?
மூஞ்சி அடிச்ச மாதிரியா பேசுற? குளிர் விட்டு போச்சு, பெல்ட்ட கலட்டி அப்பா ஆணியில மாட்டி வச்சிடுறியாமா? உடஞ்சிருக்கு. நல்ல வேலை கொண்டு வந்து சொருகி இருந்தா 2 லேயரா வச்சோம்னா கொண்டு போறதுக்கு ஈஸியா. உள்ள போறீங்க. ஆறு இது ஏறி நில்லுமா. அன்பாசிபிள். பேட்டரி இல்லையா? அவங்க குழந்தைகளுக்கு ஏத்த பீஸ், மலாலைகள் ரசிக்கும் வாய்ஸ். அக்கா பாடுறாங்க. ஐயோ அசிங்கம். என்ன எடுத்துட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியடா. ஜஸ்டி தெரியுது. என்ன பண்ணி வச்சிருக்காரு? தராசு முள்ளு தவறாது. தூங்குறாங்க. 10 கிராம் எச்சா வருது. 10 கிராம் தானே போட்டு விடுங்க. ஓ ஈக்குவல் பண்றாங்க. 10 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு. சூப்பர். ஐயோ இல்ல பழக்கடையில இப்படிதான் பண்ணியும். சில பழக்கடையில வெட்டி கொடுப்பாங்க தெரியுமா, பாதி வெட்டிடுவாங்க அது நேர்மையா ஈக்குவலா இருக்கணும். இது பண்றதுக்காக. கருமத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இன்னைக்கு ராசி பலன்ல என்ன போட்டிருக்கேன்? குலாம் ராசி பெண் விளைவு. ஐயோ வளைஞ்சிருச்சு. ஏன்டா ஓரமா ஆக்சிடென்ட் ஆக மாட்டேன்? அவன் பாட்டுக்கு செவனே இருந்தாங்க. ஸ்பாட் காலையில இருந்து முட்டிட்டு காலை தூக்கும்போது காலை எடுத்துறீங்க. அட பாவி. முட்டிட்டு வரும். தக்காளி அப்படியே கட்ட முடியாது. இது என்னோட அங்க பரிசு கொடுக்க ரோந்து போக காண்டா இருக்கு. சாண்டா. ஐயோ ரொம்ப ஆண்டுகளா சிங்கிளா இருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்டா கிடைக்குமா? தக்காளி வண்டியை திருப்பு. ஐயோ அண்ணே தனியா சவால் போயிடுச்சு. மூளை பெருத்தவங்களோட முக்கூடல் அது. என்ன பண்றாங்க? இதுல கொடுத்துருக்காங்க. ஏடியா போகும். இல்லையா? என்னடா பண்றீங்க? இல்லையா இல்லையா? போட்டோ எப்படி எடுக்கிறது? எதையாவது அமுக்கு. அதப்பா. உங்க ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறதுக்கு நார்மல் மனுஷன் நினைச்சீங்களா? ஆ. அங்க பவர்டா. பண்ணது தவறுதா. பொளந்துட்டாங்க. குரங்கு இந்த இது மாஸ்க். உள்ள இருக்க மனசாட்சி ஓடாது. ஐயோ ஓடாது. பையனா பொண்ணானே பக்கத்துல தெரியல. காக்காரு புகழ்ந்தாரு. கண்ணாடி க்ளோஸ் பண்ணி திட்டிட்டு இருக்காரு. கேட்கவே இருக்காது. ஒண்ணுமே கேட்கலையே. கண்ணாடியே இல்ல. ஓ இவரும் கண்ணாடி போட்டிருக்காரா? ஆஹா இப்ப புடிச்ச கீரிக்கு திட்டுங்க. பிறந்தவனே லட்சணம் கெட்ட ராஸ்கோல். நம்ம எடுத்த போச்சு டெக்ஸ்டைல்ல ஒரு அதிரடியான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. உடனடியா புடிங்கிட்டு ஒரு போப்பா. சட்டை வாங்குனா பாவம். எங்க பொண்ணு மாதிரி அழகான அவன் வீடியோ பண்றான். யாரா கூட கிடைக்காது. அட ஸ்வீட் ஒண்ணா கூட எடுக்காது. உனோட முழிக்கிறேன். அவர்கிட்ட உதவின்னு கேட்டுட்டா இந்த முக்கில் இறக்கி விடுவீங்களா? அதுக்கு என்ன லேடிஸ் வியரிக்குங்க. இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா அப்ப அது லவ் தானே ஜெசி. ஐயோ பிராங்கா? ஒரு பக்கம் இழுக்குது. அது லவ்வே தான் ஜெசி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வணக்கம் bro. ஜெசி அங்க வீடு காலி பண்ணாங்க. சிரிக்கிறது. பாத்தேன். ஐயோ என்னது? என்னடா இது? முதல்ல டேபிள காலி பண்ணாங்க. இது டேபிளா? சும்மா பண்ணிருக்காங்க. சுடும் இயந்திரம் ஒரு அமுக்கு. என்ன அப்படியே வந்துருச்சு? எப்படி இப்படியே வரும்? டிசைன் அப்படி இருக்கு. ஐயா ஐயா. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா எவன்டா பாவம் செஞ்சது இது? மறக்காம அந்த லைக் அதாவது என்ன பண்ணுங்க. ஊத்து? வீடியோல ஓ பிடிச்சதுங்க அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல இருக்குமோ? போட்டு விடுங்க. இவரா? ஐயோ நான் நேத்து போயிருந்த கிராமத்துல 24 மணி நேரமும் சமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் நான் தெரிஞ்சது அது குக் கிராமம்னு. ம். நன்றி. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. அந்த பூனை காம்பெல்லாம் அங்க குச்சி போட்டதுதான் பயங்கரம். இது எதுக்கு பண்ணிட்டு இருக்கு? ஏதோ விளாண்டுட்டு இருக்கு போல இருக்கு. இல்ல அந்த படத்தை கூட தின்னு பார்க்கல அது. இல்ல இது பழத்தை இழுக்கிறதுக்காக தான் பண்ணிருக்கேன். ஆஹா. அப்பனா அது அவங்க கிட்டே வந்து புடுங்கிருக்கும். அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு நீ சொன்னேங்கிறதுக்காக தான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒத்துக்கிட்டேன். ம். பில்லுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு இருக்கும். ஏதோ சொல்ற சார். உங்க மெயின் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். இது என்ன மாம்பழ ஊறுகாவா? மஞ்சள் கலர்ல வேற இருக்கு. என்னது இது? இதுதான் ஃபுட். இதான் சாப்பாடு. 5000 ரூபாய் பில்லு கட்டு. எதுக்கு இது? ஐயோ இல்ல. தொட்டு நக்கனா கூட பத்தாது அது. சார் மெனுல விதை நீக்கப்பட்ட விலங்கு மீன் சூப் இருக்கு. ஜஸ்ட் 3000 தான். இருக்கும் அப்படிலாம். எப்படி உன்னை முதல்ல டிவோர்ஸ் பண்ணும்.
இல்ல இது இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி ஸ்டைலா பந்தா கட்டுறதுக்கே போவாங்க போல இருக்கு. ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு இது எப்படி பத்தும் இவங்களுக்குன்னு நான் பத்தவே யோசிச்சேன். பத்தாது, சும்மா பேருக்கு திங்கலாம் அவ்வளவுதான். அப்படியா? ஏ, சும்மா சில ஐட்டம்லாம் இருக்குல்ல, நம்ம சாப்பிடலாம். ஆனா அதுக்கப்புறம் பயங்கரமா பசிக்கும். அந்த சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்காது. சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆனா அது அப்பவே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பசிக்க பண்ணி ஆரம்பிச்சிடும். பார்க்கறதுக்கு சும்மா அப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம். ஆனா அவ்வளவு காசுக்கு ஏமா நமக்குலாம் வாங்கிட்டீங்க? செட் ஆகாதுப்பா. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.